why do out of sudden I am trying to explain all this if you guys watched the part 1 because நம்மள எல்லாருக்குமே இருக்குமான்னு தெரியல பட் மெஜாரிட்டி ஆஃப் அஸ் நல்லா வாழணுன்ற ஆசை இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அச்சீவ் பண்ணணும், பீஸாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் எனக்கு எப்பயுமே வர நிறைய டிஎம்ஸ், சிஸ்டர் நானும் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்லாம் ட்ரை பண்ணுறேன், இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, பிகாஸ் எனக்கு நடக்கலை. நான் எக்ஸாக்டாக நீங்கள் சொல்கிறதும் செய்கிறேன், மற்ற நிறைய ஃபாலோவர்ஸ், மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க சொல்கிறதும் கேட்குறேன், எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். என்னத்தினாலனா நீங்கள் இப்போ ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம், சரி 10 நிமிஷம், உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், 10 நிமிஷம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. 10 நிமிஷம் பண்ணுவீங்களான்னு தெரியல, நான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். மிச்சம் இருக்கிற ஹவர்ஸ், டேஸ், வீக்ஸ் மொத்தமாக நீங்கள் இப்போ நான் அந்த பார்ட் 1ல் சொன்ன மாதிரி தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, வேண்டியவங்க, வேண்டாதவங்க, பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, நல்லவங்க, கெட்டவங்க, பாஸ்டில் இருந்து முடிஞ்சவங்க, இப்போ இருந்துகிட்ருக்கவங்க, இல்லை ஃப்யூச்சரில் வேணும்னு நினைக்கிறவங்க, இவங்க நாளெல்லாம் பாதிக்கப்பட்டீங்கன்னா நான் கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, do you guys think you can manifest something better in your life, or do you guys even think that you can bring something good in your life as soon as possible, as much as you want it? Definitely the answer is no. ஏன்னா நீங்கள் சொல்லலாம், அவங்க பேசுனதுனால நான் வீட்டில் 2 நாள் அழுதேன், பட் சில மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி தானே சிஸ்டர் செஞ்சேன் அப்படின்ட்டு. நீங்கள் அழுதுருக்கீங்க, இல்லை பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் நீங்கள் கோவம் அடைஞ்சிருக்கலாம். இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களோட எனர்ஜி, வைப்ரேஷன், ஃப்ரீக்குவென்சியை யோசிச்சு பாருங்கள். இன்னும் சில ஆள் என்ன சொல்லியிருக்காங்க, நான் அழுது முடிச்சிட்டேன் சிஸ்டர், காலையிலே அழுதேன், மத்தியானம் நைட்டெலாம் வந்து நான் அஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், ஐ எம் ரீச், ஐ எம் வெல்த்தி, ஐ எம் பியூட்டிஃபுல் ப்ளஸ் சொல்ல ஆரம்பிச்சேன். நான் திரும்ப ஒன்று தான் கேட்டேன், சரி நீங்கள் சொன்னீங்க, பட் உண்மையாகவே மனசார தான் சொன்னீங்களா? எஸ் 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 அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன், ஓகே ஐ எம் ரீச், ஐ எம் வெல்த்தி இதெல்லாம் சொன்னீங்களே, அதை வந்து ஃபீல் பண்ணி சொன்னீங்களா? ஒரு படமாக உங்கள் செல்ஃபை நீங்கள் இமேஜின் பண்ணிங்களா, விஷுவலைஸ் பண்ணிங்களா? பண்ண ட்ரை பண்ண சிஸ்டர் கஷ்டமாக இருக்குன்ற பதில் வந்தது. இன்னும் சிலர் எஸ்ன்னு சொன்னதும் இருக்குது, இன்னும் சிலர் இல்லை முடியல சிஸ்டர்னு ஜென்வினாக ஒத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க. தேர்ட், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், உங்களோட இமோஷ்னல் அந்த வேர்ட்ஸில் போட்டு இந்த டெக்னிக் செஞ்சிங்களான்னு கேட்டேன். இப்போ ஐ எம் ரீச்னு சொல்கிறீங்கன்னா ஒரு ரிச்சான ஆள் எப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்கள் செல்ஃபை அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணி, ஓ மை காட் திஸ் இஸ் மை கரண்ட் ரியாலிட்டி, தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி செஞ்சிங்களான்னு கேட்டேன். இல்லை முடியல, கஷ்டமாக இருக்குது, அது எப்படி நடக்காத ஒன்று நான் அப்படி ஃபீல் பண்ணுறது? அப்போ அகெயின் ஐ கேம் பேக் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லாம். அப்போ மேனிஃபெஸ்ட் செஞ்சேன்னு சொன்னீங்களே அப்படின்னு. இல்லை சிஸ்டர் நான் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கும் புரியுது, தட்ஸ் வை ஐம் ஹியர், புரியுது. அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து உங்கள் செல்ஃபை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. நீங்கள் காசு கட்டி கோச்சிங் சேர்ந்துருக்கலாம், இல்லை ஃப்ரீயாக வீடியோ பார்த்து டெக்னிக் செய்கிறவங்களா இருக்கலாம். உங்கள் செல்ஃபை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. தட் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து வேணுக்கேன்னு செய்கிறீங்க. ஏன்னா அந்த அன்சீஸ் நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஹாப்பினஸ் வரணும், சக்ஸஸ் வரணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு ஹாப்பியான பர்சனாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அது வரும். நீங்கள் வந்து டெஸ்பரேஷனில் செய்கிறீங்க, என்சைட்டியில் செய்கிறீங்க, ஐயோ இதை நான் பண்ணலை, நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன்னா போச்சு ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி பயத்தில் செய்கிறீங்க. ஐயோ இதை நான் செஞ்சுறேன் ஃபோர்ஸ் பண்ணி மேக்ஸிமம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், இல்லைன்னா எனக்கு பிடிச்சவங்க வேற ஆளாக கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன மாதிரி எனர்ஜி? இது நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க சம்டைம்ஸ், ஆனால் இன்னொரு பக்கம் உங்கள் மனசில், உங்கள் மூளையில் இந்த மாதிரி விஷயங்கள் ஓடும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மாற்றிக்குங்க. ஃபர்ஸ்ட் திங், டு நோ யுவர் செல்ஃப் பெட்டர். ஸோ பார்ட் 1 இந்த வீடியோவும் பார்ட் 2வும் இட்ஸ் ஜஸ்ட் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ரிமைண்டர் தட் ப்ளீஸ் பி கைண்ட், ஜென்டில் டு யுவர் ஓன் செல்ஃப். 1000 பேர் 1000 விஷயம் நம்மளை பற்றி சொல்லலாம். அவங்கவுங்க ஒருத்தவங்க மனசை படுத்துறதுக்கு கடவுளுக்கு தெரியும் என்ன செய்யணுன்ட்டு. நம்ம வேலையை நம்ம பொழப்ப பார்ப்போம்.
யாருக்கும் நம்ம எதையும் ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. குழந்தையா இருக்கிறப்ப குழந்தையான அந்த மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணணும். இப்போ நிறைய பேர் அதை பண்ணுறாங்க இல்லையா, நிறையா ஃபோட்டோஷூட்ஸ், அன்பு, அரவணைப்பு. அந்த காலம் வந்து ஃபோட்டோஷூட்ஸ் ரொம்ப இருக்கும்னு தெரியல, பட் பேரண்ட்ஸ் அந்த நியூ பார்ன் பேபிலாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறத ரசிப்பாங்க, பிள்ளை பேசுகிறத ரசிப்பாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். விறுவிறுவிறுன்னு எல்லாமே வந்துடணும். உடனே பணக்காரனாயிடணும், உடனே அழகாயிடணும், உடனே இப்படி ஆயிரும். எதை நோக்கி நம்ம போகிறோம், எது தான் நம்ம இறுதி, எது? ஸோ டோன்ட் இந்த தருணத்தில், இந்த மூமெண்ட்டில் கடவுள் உங்களை ஒரு இடத்துல வச்சுருக்காருன்னா அது உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை உங்களை அழுவ வைக்கிற மாதிரி தச்சு ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா ஏதோ ஒன்று நீங்கள் அது மூலயமா தெரிஞ்சுக்கணும், உணரணும், கற்றுக்கணும்னு தான் கடவுள் நினைக்கிறாரு. உங்களை அழுவ வச்சு பார்க்குறது தான் கடவுளா? நோ சச் திங் திஸ், நோ. ஏன்னா கடவுள் வந்து இன்னார பிள்ளையே தான் நல்லா பார்ப்போம், இன்னார பிள்ளையை பார்க்க மாட்டாங்கன்னா இல்லை. நம்ம செஞ்ச குட் அண்ட் பேட் படி நம்ம சில விஷயத்தை இது பண்ணுறோம். சில பேர் உங்களோட வீக் பாயிண்ட்டை நினச்சி டார்கெட் பண்ணி பேசுகிறாங்களா, உங்கள்கிட்ட இல்லாத விஷயத்தை பற்றி பேசுகிறாங்களா, லெட்ஸே நீங்கள் அவங்களுக்கு படிக்கலைன்னு சொல்லி பேசுகிறாங்களா, அவங்களுக்கு ஒரு பதவியில் இல்லைன்னு சொல்லி பேசுகிறாங்களா, இல்லை உங்களோட ஏதாச்சும் ஒன்று உங்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா ஜஸ்ட் ஸ்மைல் அண்ட் லீவ் இட். ஏன் அப்படின்னா பதிலுக்கு நீங்கள் பேசணும், வீட்டில் வந்து அழுவணும், அதை பற்றி நினச்சி அதை ஒரு மென்டல் ரிஹர்சல் ஆக்கி உங்களை கஷ்டப்படுத்தணும். மென்டல் ரிஹர்சல்னால் ஒரு விஷயத்த கற்பனையாவோ எண்ணமா நினைவா படமா நம்ம இங்கே நம்மளோட டெலிவிஷன் இருக்குல்ல மூளை, அதில் போட்டு பார்க்குறது, ஃபீல் பண்ணுறது. அதெல்லாம் நம்மளுக்கு கோவம் அடைஞ்சலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவங்க பேசுகிறாங்களா, மேலே ஒருத்தனுக்கு வந்து அந்த கணக்கு தெரியும். ஓ நீ வந்து இந்த நபர் இப்படி கஷ்டப்படுத்தியா, இந்த கஷ்டத்தோட வலி என்னான்னு எனக்கு வந்து எப்படி உணர வைக்கணும்னு தெரியும். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, தேவையில்லாமல் போய் பேசுகிறவங்க, தேவையில்லாமல் பந்தா கட்டுறவங்க, தேவையில்லாமல் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறவங்க, இந்த மாதிரி ஆள்லாம் வந்து இதை விட ஒன்றும் கூடையாகவும் இருக்கலாம், இல்லை குறவாகவும் இருக்கலாம். இவங்களாம் வந்து நீங்கள் நினச்சிக்காதீங்க தப்பிச்சிருவாங்க, கடவுள் இந்த தண்டிக்க மாட்டாருன்னு. நீங்கள் அவசரப்படுறீங்க. ஆக்சுவலி உடனே நடக்கணும். தமிழ் படம் இல்லை இது. இறைவனோட கணக்குப்படி தரேன், நம்ம கணக்குப்படி நம்மளை பார்த்துக்குவோம், சுத்தமாக பார்த்துக்குவோம். நம்ம எப்படி டெய்லி குளிக்கிறோமோ அந்த மாதிரியே நம்மளோட இன்டர்னல் இன்ஜினியரிங் ஒர்க்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்டர்னலில் நம்ம 7 சக்கரா, நம்ம அவுரா, நம்ம இமோஷ்னல், நம்ம ஃபீலிங்ஸ், நம்ம தாட்ஸை வந்து எப்படி பார்த்துக்கணும்னு நமக்கு தான் தெரியணும். ஓகேயா? மோஷன் அது வந்து நிரந்தரம் கிடையாது. ஹாப்பியாக இருப்பாங்க சில பேர் வந்து ரிக்ரெட்ஃபுல்லாக இருப்பாங்க, சில பேர் லவ்விங்காக இருப்பாங்க, ரொமான்டிக்காக இருப்பாங்க, சில பேர் அழுவாங்க. இட்ஸ் ஹியூமன் நேச்சர். டோன்ட் டேக் எவ்ரி திங் டூ பர்சனல். அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும். அளவாக சாப்பிட்டா அது மருந்து, சப்ளிமெண்ட். அதே கூடையாக சாப்பிட்டா. ஸோ இது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயத்தை தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன். திஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு எனி கைண்ட் ஆஃப் டெக்னிக். நான் ஆரம்பத்துலேருந்து ஸ்கிரிப்டிங் பற்றி சொன்னேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக ஸ்கிரிப்டிங் பற்றி சொன்னேன். நீங்கள் என்ன டெக்னிக் வேணாலும் பண்ணுங்கள், எவ்வளோ பவர்ஃபுல்லான டெக்னிக் வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி பேசிக் திங்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலன்னா உங்கள் டெய்லி லைஃப்பில், ஏன்னா நீங்கள் டெக்னிக் மட்டும் பண்ணால் நினச்சி அது எல்லாமே உடனே நடந்துடும். நோ சச் திங். அப்புறம் யாரும் வந்து படிக்க மாட்டாங்க, காலேஜ் போக மாட்டாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டாங்க, ஸ்கில் கற்றுக்க மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணியே அடைஞ்சிருவாங்கலாம். நோ சச் திங். உங்கள் சுற்றி இருக்கவங்க நெகட்டிவாக ஆளாக இருக்கலாம், கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களா இருக்கலாம், இல்லை அது உங்களே கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்களோட லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்த வந்து பாதிக்கும். சில பேர் கண்ணாருன்னு கூட சொல்லுவாங்க, சில பேர் நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. வார்த்தைகள் மாறலாம்னு தவிர்த்து அப்படி ஒரு விஷயம் இல்லைன்றது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எப்படி ஒரு நல்லது இருக்கோ அதே மாதிரி கெட்டதும் இருக்குன்றது தான் உண்மை. இதில் அந்த உணர தான் முடியும். ஸோ நீங்கள் வந்து கடவுளை கும்பிட்ற ஒருத்தவங்களா இருக்கலாம், கும்பிடாத ஒருத்தவங்களா இருக்கலாம், மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், பண்ணாதவங்களா இருக்கலாம், எனி திங். ஜஸ்ட் அ ஜென்டில் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் அண்ட் ரிமைண்டர், பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். என்ன மாதிரி வேர்ஸ்ட் சுச்சுவேஷனுமே தயவு செஞ்சு உங்களை நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் இழந்துடாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க. ஒரு விஷயத்த உடனே ரியாக்ட் பண்ணால் நல்லது நடக்கும், ஆனால் எல்லா விஷயத்துக்கும் அது சாதகமாவான்னு இல்லை. யோசித்து நிதானமாக ப்ளே பண்ணுறது இட்ஸ் அ வெரி குட் திங். ஸோ குட் லக் கைஸ். நீங்கள் நல்லபடியாக மேனிஃபெஸ்ட் பண்ணோம். 7th September 2025 வந்து ஃபுல் மூன் வருது. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ஜெர்னிக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பழைய துணிலாம் வீசுகிற மாதிரி தேவையில்லாத உறவுங்க கிட்டே லிமிட்டாக இருங்க. ஓம் நம சிவாய.